வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்ததிலே மிக பெர்ஃபெக்டாக வாழ்ந்தது யாருன்னு நம்ம பார்க்குறோம் பைபிளில். பவுல் தான் பார்க்குறோம் இல்லையா? கனகச்சிதமான வாழ்க்கையை நடத்தினார் எல்லா இடத்துலையும். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காசு வாங்கலை, நான் இந்த மாதிரி சபைக்கு நடக்கலை, பண விவரத்தில் எச்சரிக்கையாக இருந்தேன், எல்லா விதத்திலும் நான் என்னை யோக்கியமாக காட்டிக்கொண்டேன். கிறிஸ்துவுக்கு தன்னை அவரே உழைச்சி சம்பாதிச்சார். நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது, எல்லா மக்கள்கிட்ட வந்து காசை வாங்கி தின்னா யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த காசுனால் நான் உழைச்சி சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். அவ்வளோ தூரம் இருந்தும் பாடுபடுறாரு. கொஞ்சம் கூட உயிர் போகத்தக்கதாக, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக பயங்கரமான பாடுபட்டோம். எல்லோரும் செத்துருவோன்னே நினச்சான். இப்போ இந்த இடத்துல கேட்பான், ஏங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புறீங்கல்ல, அப்புறம் என்னங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது? செத்துருவோன்னு எப்படி நீங்கள் அவநம்பிக்கையில் பேசாதீங்க அப்படின்னு பவுலை சொல்ல முடியுமா? தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரியாது. ஒருவேளை இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போது போல் ஆண்டவருடைய சித்தம் அதுவாக தான் இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு நம்பிக்கை அற்றுப்போகும் நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படி தான் அது உண்மை. இப்போ நமக்கே வந்து பல நேரங்களில் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு தெரியாது. ஒருவேளை இப்படி ஆகுமோ, நம்முடைய வாழ்க்கை முடிய போதோ, இல்லை நம்ம இந்த இடத்துல இப்படி தான் போகணும் போல் தெரியுது, எப்படி போகணுன்னு தெரியலையே இப்படின்னு காத்திருக்கிறது. என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியல, தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கும் என்று தெரியல. அன்றாடம் சோதிக்கப்படுகிறார்கள். கூட இருக்கிற சகோதரர்களால், கூட பிறந்தவங்களே பாடாப்படுத்துகிறாங்க. இயேசுவோட கூட பிறந்தவங்களும் அப்படி தான் பண்ணானோ. இவர் பவுல் வந்து கூட இருக்கிற சகோதரர்களாலேயே அநேக தீங்குகளை அனுபவித்தார். அவங்க போய் போட்டு கொடுத்துட்றது. அதில் வெளியிலேருந்து பிரஜாதி மக்கள் இடத்துலேருந்து, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இடத்துலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, உபத்திரவத்தின் மேலே உபத்திரம். இவ்வளோ தண்டனை, இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு பிரச்சனை வந்தோடனே நம்ம எங்கே போகிறோம்? அதுக்கு தீர்வு தேடி எங்கே போகிறோம்? அதான் ரொம்ப முக்கியம். அவர் மேலும் மேலும் கிறிஸ்துவனிடத்திலே வந்து எவ்வளவு பிரச்சனை வந்ததோ, நாங்கள் பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். மறுபடியும் அந்த இடத்துல தேவன் நான் இருக்கிறேன் என்கிறதை நிரூபிக்கிறார். பாடுகள் வரும்போது தான் நமக்கு அதிகமான விசுவாசமும் தைரியமும் வரும். ஒரு பெரிய பிரச்சனை வருது, அவ்வளோதான்டா, உங்களை காலி பண்ணி முடிச்சுட்டோண்டா, இதில் தப்பிக்க முடியாது, சோழி முடிஞ்சு அப்படின்னு எப்போ நம்ம நம்பிக்கை தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகுதோ, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோமா, அப்போ ஆண்டவர் வந்து தலையிடுறாருன்னா அப்போ தான் தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரும். கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்கிறான்ல, ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்புவாங்க. அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்க? ஆமாம், பெருசாக எல்லாருக்கும் தான் அப்படி நடந்திருக்கு, என்னமோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன நம்ம யோசிக்கிறோன்னா, நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு டைட்டில். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். எபிரேயர் 13:21 மேக் யூ பெர்ஃபெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது. த ஃப்ரேஸ் மேக் யூ பெர்ஃபெக்ட் இன் ஹீப்ரூஸ் 13:21 இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஒன் கிரீக் வேர்ட் கட்டார்டிட்ஸோ அப்படின்னு பேர். கட்டார்டிட்ஸோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையோட மொழிபெயர்ப்பு தான் மேக் யூ பெர்ஃபெக்ட். நம்ம தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். திஸ் வேர்ட் வாஸ் ஃபெமிலியர் டு த பீப்புள் ஹூ ரிசீவ் த லெட்டர் டு ஹீப்ரூஸ். இந்த வார்த்தை வந்து எபிரேயருக்கு எழுதின இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப பரிச்சயமான பழக்கமான ஒரு வார்த்தை. டாக்டர்ஸ் நியூ இட் பிகாஸ் இட் மென்ட் டு செட் அ புரோக்கன் போன். டாக்டர்ஸ்க்கு இந்த கட்டார்டிட்ஸோ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து எபிரேயர் 13:21. சீர்பொருந்தினவராய், அதுதான் மேக் யூ பெர்ஃபெக்ட். மேக் யூ பெர்ஃபெக்ட்னா உடைந்த காலை, உடைஞ்சி கால் தொங்கிக்கிட்டு இருக்கு, கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, பழைய காலத்தில் மூங்கில் அப்படியே இது மாதிரி வெட்டி சுற்றி வச்சு அப்படியே ஒரு துணியை சுற்றி கட்டி அப்படியே பச்சையிலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற நவீன மருத்துவத்தில் போல்ட்டு, நட்டு, பிளேட்டு, இரும்பு பிளேட்லாம் வச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அது பழைய கால் பேர் நேராக இருக்கும், பழைய கால் மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே உடஞ்சது தான் போல்ட்டு, நட்டு, அதில் சில குறைகள் இருக்கும். ஸோ இட் இஸ் மேக்கிங் யூ பெர்ஃபெக்ட். ஆனால் அது என்ன டாக்டர்ஸ்க்கு நல்லா தெரியும். டு ஃபிஷர்மென் இட் மென்ட் டு மெண்ட் அ broken நெட்.
மீன் பிடிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிழிஞ்சு போன வலைகளை ஒன்றாக தைத்து வைப்பது. டு sailors it meant to outfit a ship for a voyage. மீன்பிடி தடை காலம்னு இருக்கும். அந்த மீன்பிடி தடை காலம் ஒரு வருஷத்துக்கு ஜூன் மாதத்தில் வரும். அந்த காலத்தில் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. அப்போ போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த போட்டெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து உடஞ்சதெல்லாம் சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி அடுத்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற விதமாக தயார் பண்ணுவாங்க. டு sailors it meant to outfit a ship for voyage. To soldiers it meant to equip an army for battle. இப்போ போர் வீரர்களை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கியெல்லாம் தொடச்சி கிடிச்சு வச்சு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு தயார் நிலையில் கொண்டு வர்றது. இப்படி தான் அந்த வார்த்தையோட மேக் யூ பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம். ஆர் சேவியர் வாண்ட்ஸ் டு எக்யூப் அஸ் ஃபார் லைஃப் ஆன் எர்த். நம்ம இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையிலே நம்மளை தயார்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி பிஏ சோஜானர் அப்படின்னு படித்தோம். இந்த உலகத்திலே நம்ம எங்கேருந்தோ வந்தோம், கொஞ்ச நாள் வாழ்கிறோம், அப்புறம் திரும்ப மறுபடியும் நாம் எங்கேயோ போகிறோம். இது ஒரு தற்காலிக வாழ்க்கை. இந்த தற்காலிக வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? மிருகம் மூலம் வாழலாம், இல்லை ஆண்டவருக்கு பயந்து வாழலாம், இல்லை துரோகங்களை செய்து ஆண்டவரை பற்றி தெரிந்தாலும் எய்த்து வாழலாம். இப்போ நியாயத்தீர்ப்பு முதலாவது இஸ்ரவேலரிடத்தில் வரும்னு சொல்லி பைபிளில் இருக்குது. நியாயத்தீர்ப்பு யார் இடத்துல வரும்னா ஃபஸ்ட்டு கிறிஸ்தவன் இடத்துல தான் வரும். ஏன்னா நீதியை தெரிந்தும் ஆண்டவரை தெரிந்தும் துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. துணிகரமாக போய் சொல்கிறது, துணிகரமாக ப்ராடு வேலைகளை பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பணத்துக்காக இன்றைக்கி எத்தனை சபை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 90% சபைகள் பணத்துக்காக நடக்கும். உண்மையான ஊழியக்காரர்கள் 10% பேர் ஆண்டவருக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பண ஆசையும் இருக்காது, இந்த உலகத்தின் பிரகாரமான ஆசையும் இருக்காது. ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் உள்ளவைகளை நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன், அவற்றை குப்பையுமாக எண்ணுகிறேன்னு பவுல் சொல்கிறார். பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, குப்பை அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட்டுங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய படிப்பு படித்திருந்தாலும் தாழ்மையோடு இருக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்க. எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த வாழ்க்கையிலே நம்மளை தயார்படுத்துவது யார்? எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க? இந்த வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு வாழ போகிறோமா, இல்லை ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி வாழ போகிறோமா? கிறிஸ்துவுக்குள் வாழ போகிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ போகிறீங்கன்னா அநேக பாடுகள் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். கஷ்டமான வாழ்க்கைக்கு போக போகிறீங்க. அதுக்கு என்னத்துக்கு கஷ்டமான வாழ்க்கை போய்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு கஷ்டப்படணும்? அப்படி கஷ்டப்பட்டு இயேசுவை தேடி என்ன கிழிக்க போகிறோம்? உலகத்தில் சம்பாதிக்க வேண்டியது, நல்லா செலவழிக்க வேண்டியது, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கஷ்டப்பட்டு எதுக்குங்க கிறிஸ்துவை தேடணும்? கிறிஸ்துவை தேடினாலே பாடு. நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கே ஜாதகம் சரியில்லைங்கிறான். அந்த ஆளையே அல்ப வயசில் போயிட்டான், கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் நேர்மையான வழியில் நட அப்படி இப்படின்னு சொல்லி என்னாச்சு, கடைசியில் அகால மரணம் அடைந்தார். 33 வயசில் கண்ணா தூரமாக வெட்டி சாவடிச்சானோ. அதுக்கப்புறம் அவரை வச்சு கதை பில்டப் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க. சரி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. இயேசு கிறிஸ்துவ ஒரு 12 பேர் பின்னாடி போனானும்ல, அவனுக்கு கதியெலாம் என்னாச்சுன்னு தெரியுமா? ஒருத்தனை தலைகளை வச்சு சிலுவையில் அடிக்கிறான், ஒருத்தனை கழுத்தை வெட்டுறான், ஒருத்தனை நாக்கை பிடிச்சி இழுத்து அறுக்கிறான், ஒருத்தனை கண்டதுண்டமாக வெட்டுறான், இப்படி ஒருத்தனை உயிரோடு புதைக்கிறான். இது மாதிரி பலவிதமான கொடூரமான காரியங்களை செய்கிறார். கொடூரமான கொலைகள். அந்த 12 பேரும் கொடூரமாக, ஒரே ஒருத்தன் ஜான் மட்டும்தான் இயற்கையான மரணம் அடைவான்னு நினைக்கிறேன். பவுல் அதுக்கப்புறம் பவுலையும் சாவடிக்கிறான். ஸ்தேவானும் பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக போன அத்தனை பேரும் படுகொலை செய்யப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழாமல் செத்தார்கள். அந்த வாழ்க்கைக்கு நீ போகணுமா? எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கேட்பாங்களா இல்லையா? எதுக்குங்க வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை? சரி, நீ ஏன் சொல்லியா வாயா ரொம்ப கிறிஸ்தவனை வாழணும் பெருசாக அப்படியே மூலமாக பேசுகிறிய. இயேசு என்னாச்சு, அவனுடைய பிள்ளைகளுக்கு என்னாச்சு, அவன் கூட போனவனுக்கு என்னாச்சு? இயேசுவை பின்பற்றி போன எல்லாம் நாசமாக போனானோ? நாசமாக போனவனுங்களை போய் வாழணுமா? நீ அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்கள. அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வீர்கள்? அவரோடு கூட இருப்பதும் வாழ்வதும் அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இயேசுவோடு கூட எதுக்கு வாழணும்? இயேசுவை பின்பற்றி எதுக்கு வாழணும்? சரி, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள் எதை சொல்கிறது? இயேசு சொன்னதை தவிர வேறு ஏதாவது புதிதாக சொல்கிறதா?
நீங்கள் நேர்மையான வழியிலே வாழ வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அந்நியருக்கும் பரதேசிக்கும் உதவ வேண்டும், நீங்கள் நேர்மையான வழியிலே நடக்க வேண்டும், உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பரம்பரை புத்தியிலே நடக்காதீர்கள், கொலைகள் வெறியிலே நடக்காதீர்கள். இதுதானே இயேசு சொன்னார். இதை தவிர வேறு ஏதாவது மற்ற மதங்கள் சொல்கிறதா? எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுது. ஆனால் உலக நியாயம் என்ன? இந்த மாதிரி நீங்கள் மதங்கள் சொல்கிறபடி நீங்கள் நியாயமாக நடந்தீங்கன்னா நீ நாசமாக போயிடுவேன். இதான் உலகத்தின் பார்வை. நம்ம அதுக்காக எங்கே பண்ணோம்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு பழமொழி இருக்குது. எப்படியாவது நீங்கள் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிங்க. நான் கடல் கடந்து போனாலும் கஷ்டப்பட்டாலும் நீ பணம் சம்பாதிச்சிக்க, அதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பைபிள் என்ன சொன்னார்? என் மகனே, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமானது அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதிக உத்தமமானது பைபிள் சொல்லுது. என்னையா முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? பணம் சம்பாதிங்கன்னா ஞானத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்? தாடியை நீட்டமாக வளைச்சிட்டு அங்கி போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படியே விட்டு ஏற்றியாக பேசிட்டாலே போகிற. ரஜினி ஒரு படத்தில் அது மாதிரி பேசிகிட்டு இருக்க போகிற நீ பாட்டுக்கு. என்னத்தையாவது பேசி உளறிக்கிட்டு தத்துவம் சொல்லிக்கிட்டு அதுக்கு போகிற. இந்த உலகத்தில் ஒன்றே நீ வாழ போகிறதில்ல. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம்? பவுல் 2 கொரிந்தியர் 1 என்ன சொல்கிறார்? அநேக பாடுகள், உபத்திரவங்கள், ஆனால் அந்த உபத்திரவத்தினோட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஆறுதல் இருக்கிறது. அந்த எந்த உபத்திரவத்திலையும் உங்களை கைவிடவே இல்லை. மேன்மையானவர்களை ஆக்கினார். நேற்று ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் பையன் 18 வருஷம் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சான். ஒரே பையன். அங்கேருந்து 8 ஏக்கரு போர் செட்டோட நிலம் எல்லாம் சம்பாதிச்சு மொத்தம் ஒன்றுமே இல்லாத நிலையில எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் இவரால் பராமரிக்க முடியல, இவங்க சொந்த தங்கச்சி பையன்கிட்ட கொடுத்துருக்காரு. அவன் மொத்த இடத்தையும் ஆட்டையை போட்டான். அவன் வெளிநாட்டிலேருந்து இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. 18 வருஷ உழைப்பு போயிடுச்சு. ஒன்றுமே கம்ப்ளீட்டாக சுத்தமாக இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறான். எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாரு வாழ்க்கை. இப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்னாச்சு? அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார், எல்லா மனைவி பிள்ளைகளுக்காக நான் சம்பாதிச்சு லட்சக்கணக்காக அனுப்புனேங்க. ஒரு மாதத்துக்கு எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். எல்லாம் இங்கே வீடு வசதி வாழ்க்கையும் எல்லாருக்கும், பொண்ணுக்கு பிள்ளைக்கு மனைவிக்கு எல்லாம் எழுதி கொடுத்தேன். இன்றைக்கி நான் இருக்கிறக்கு ஒரு வீடு இல்லை, நான் வாடகை வீட்டில் இருக்கேன். எனக்குன்னு ஒன்று நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு வருவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கிறிஸ்தவனும், தேவனுக்கு பயந்து நடந்த எந்த கிறிஸ்தவனும் இந்த நிம்மதியற்ற வாழ்க்கைக்கு போகவே இல்லை. அதுதான் சாலமோன் சொல்கிறார், நான் சிறு வயது உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததே இல்லைங்கிறேன். இதுதான் நிம்மதி. நமக்கு அநேகம் பாடுகள் வரும், மற்றவர்களுக்கும் அநேகம் பாடுகள் வருது. அந்த பாடுகளிலே அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். நாம் அந்த பாடுகளுடன் தேவனை கண்டு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்கிறோம். இதுதான் முக்கியம். நம்மளை சாத்தான் பாடாப்படுத்துறதுக்கு பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து, உன்னை கோதுமையை முரத்திலே போட்டு புடைக்கிறது போல் உன்னை புடைக்கலான்னு சாத்தான் இருந்தான். நான் தான் உன்னுடைய விசுவாசம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோ தூரம் பிரச்சனை உனக்கு இருக்குது, இவ்வளோ தூரம் உன்னை காப்பாற்றிட்டு வந்திருக்கேங்கிறார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். மிக வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பணமும் இல்லை, உழைப்பும் இல்லை, தேவனுக்குள்ள பயந்து தேவன் அவர்களோடு இருப்பதை நியமித்த எல்லாருக்கும் காட்டினாங்க. இந்த பாரு, இதான் ஆண்டவருடைய வழி. மிக சாட்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. அதான் அங்கே நடந்தது. அப்போ என்ன ஆகுது? He wants to set the broken bones in our lives tenderly so that we might walk straight and run our lives races successfully. நாம் எவ்வளவு குறைபாடு உடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குறைகளை எல்லாம் சரி பண்ணி நம்மளை மறுபடியும் தேவனுடைய பாதையிலே நடக்க செய்கிறார். அதுதான் தேவனுடைய விருப்பம். He wants to repair the breaks in the nets so that we might catch fish and win souls. நாம் மீன்களை பிடித்து அதான் இயேசு கூப்பிட்டார், வாங்க மீன்களை பிடிக்கிறவர்களே, உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசில் அவலங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய ஏக்கம், தவிப்பு இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, வாழ்க்கையே ஒன்றுமே இல்லை. ஒருத்தவங்கள்டே பேசும்போது தான் பிரச்சனை வரும். நேற்று ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்கு, ஒரே ஒரு பையனா, 5 வயசில் இளம்பிள்ளை வாதம் கால் சூம்பி போச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு, காலேஜ் படிக்க வச்சு, ரேஷன் கடையில் உத்தியோகம் வாங்கி கொடுத்துருச்சு, கவர்மெண்ட் உத்தியோகம்.
கவர்மெண்ட் ஊற்றியாக ரேஷன் கடையில் கிடைச்ச காசு நிறையா பொருளாக ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பிள்ளை 13 வயசில் குழந்த இருக்குது. இப்போ டெய்லி சிகரெட்டு குடித்து இப்போ ஃபுல்லாக இருமிக்கிட்டே இருக்கானா, ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கானா. போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா 2 லட்ச ரூபா செலவு. இப்போ மூச்சு விட முடியல. வயசு 38 வயசு தான் ஆகுது. சோழி முடிய போகுது. அந்தம்மா அழுதுகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளுக்கு தப்பிப்போகத்தக்கதான வழியும் உங்களுக்கு உண்டாக்குவார். எந்த மதத்தை சேர்ந்தவர்களான மனிதர்களுக்கு படும் சோதனைகள் மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. ஆனால் அதில் சிக்கி அழிஞ்சு போயிடறாங்க. இப்போ இவன் செத்து போயிட்டான்னா அந்த குழந்தையும் அவனை நம்பி கல்யாணம் பண்ணி வந்தால் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இதே மாதிரி ஏகப்பட்ட தவிப்புகள் இருக்குது நாட்டில். ஆனால் இவைகளை எல்லாம் என்று தேவன் உங்களை காப்பாற்றுகிறார் அல்லவா? அந்த சோதனைகள் வரும்போது நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்கிறார். He wants to repair the breaks in the nets so that we might catch fishes and win souls. He wants to equip us for battle and outfit us so that we will not be battered in the storms of life. வாழ்க்கையிலே வரும் புயல்களிலிருந்து நாம் தப்பித்து போகத்தக்கதாக, அந்த புயல்களிலே அடித்து செல்லிருக்கு ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக. இன்றைக்கி திருவண்ணாமலையில் கொடுமையான புயல். விழுப்புரத்துக்கிட்ட ரோடே அறுத்துட்டு போயிட்டு, மெயின் ரோடே காலி, 4 லேன் ரோடு. கடுமையான சேதம். ஒரு வீட்டுக்குள்ளே அப்படியே 7 பேர் உள்ளே இருக்காங்க. அப்படியே வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. 7 பேரும் செத்துட்டாங்க. பல 1000 பேர் வீடு இல்லாமல் போயிட்டாங்க. வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்து கட்டிய வீடுகள் என்னாச்சு? திருவண்ணாமலை மலையிலேருந்து அப்படியே கல் உருண்டு வருது. அநேக சேதங்கள், கடுமையான சேதங்கள். நம்ம 20 வருஷம் சம்பாதிச்சு 30 வருஷம் சம்பாதிச்சு கட்டின நம்ம வீடு என்னாச்சு? ஒன்றும் இல்லாமல் போய்ட்டு, ஒரு நிமிஷத்தில், ஒரு நைட்டில் ஒன்றும் இல்லாமல் போய்ட்டு. உங்களுக்கு வரும் சோதனைகள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. இதுலேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது? எல்லா மனிதர்களுக்கும் சோதனை உண்டு. மிகப்பெரிய கொடூரமான தவிப்பு. ஐயையோ, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போச்சே, நாளைக்கு நான் எங்கே தெருவில் போய் நிற்கிறோம்? ஒன்றுமே இன்றைக்கி நைட்டோட வீடே இல்லை, எல்லாமே இல்லைன்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? மிக கொடூரமான இம்சை இல்லையா? அதை அனுபவிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிப்பது? அதைத்தான் அவர்கள் He wants to equip us for the battle and outfit so that we will not be battered in the storms of life. வாழ்க்கையில் அடிக்கும் புயல்கள்லேருந்து நீங்கள் உங்களை அடித்து போகாதபடிக்கு அதை எப்படி எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். He wants, in சுருக்கமாக சொல்ல போனால், in brief, he wants to mature us so that he can work in us and through us that which pleases him and accomplishes his will. அவர் நம்மளை முதிர்ச்சி அடைய செய்கிறார். நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ உங்களுக்கு கடுமையான எக்ஸாமினேஷன் வைக்கலைன்னா +2 சப்ஜெக்ட் என்னென்னா உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் போய் படிக்க போகிறீங்கன்னா அதில் உரிய கடுமையான சப்ஜெக்டை படித்தா தான் நீங்கள் அதுக்கு அடுத்த பதவிக்கு நீங்கள் தயாராக முடியும். இன்ஜினியரிங்கே படிக்காமல், ஒன்றுமே படிக்காமல் நம்ம மேலே போய் அந்த இன்ஜினியரிங் தொழிலை செய்ய முடியுமா? இப்போ வாழ்க்கையின் போராட்டங்கள் அநேகமாக இருக்கிறது. உங்களுக்கு அதை தயார்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. He wants to mature us so that he can work in us and through us that which pleases him and accomplishes his will. ஆண்டவருக்கு பிரியமான வகையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதற்கான கிரியைகளை அவர் செய்து வருகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே அவருடைய தயவுள்ள கரத்திற்கீழ் அடங்கி இருப்பது ரொம்ப முக்கியம். The tools God uses to mature and equip his children are his word, prayer and the fellowship of the local church. எந்த வழிகளிலெல்லாம் எதை கொண்டு அவர் உங்களை தயார் செய்கிறார்? ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அப்புறம் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கணும். அதுக்கப்புறம் லோக்கல் சர்ச், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த சபையிலே நீங்கள் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அவனை பார்த்து குறை சொல்லிவிட்டு, இவனை பார்த்து குறை சொல்லிவிட்டு, அவனை மாதிரினா கிடையாது, இவனை மாதிரினா கிடையாது, அவனை பெருமை பேசக்கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இதை விட்டுட்டு வேறு என்னத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க? சபையிலே ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அது அந்த திமுககாரர் ஒருத்தர் சொல்வார், பேச்சாளர், ஒரு வீட்டில் சின்ன ஒரு விரிசல் உண்டாயிருச்சு, ஒரு ரிப்பேர் வந்துருச்சு, ஒரு கதவு சரியாக போட்டல, உடனே இது கதவு சரி கிடையாது, இந்த வீடெல்லாம் கிராக்காக இருக்குது, இதெல்லாம் அழுக்காக கிடக்கு, நான் வேறு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போவீங்களா?
அந்த வீட்டை நல்லா ரிப்பேர் பார்த்து நல்லா அழகாக பெயிண்ட் அடித்து அந்த டோரை ரிப்பேர் பார்த்து சரி பண்ணி அங்கேயே இருந்து அந்த வீட்டை இன்னும் அழகாக்கி அதில் வசிப்பீர்களா? அதாங்க முக்கியம். எதுக்கெடுத்தாலும் வீடை விட்டுட்டு போயிடுதுன்னா கடைசியில் எங்கே தான் போயிருப்ப? தெருவில் தான் போய் நிற்ப நீ. கடைசி வரைக்கும் உனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்காது. வாடகை வீட்டிலே தெரிய வேண்டியதான் இப்படியா? அதான் சொல்கிறார். அப்போ நம்ம சபையிலே பிரச்சனைகள் இல்லாத சபையே கிடையாது. அப்போ பிரச்சனைகள் என்ன வருது, ஏன் வரும், அதுக்கு யார் காரணம்? அதை எங்கள் தேவனிடத்திலே போய் ஜெபியுங்கள். அதை சரி பண்ணணும். அதான் கட்டாட்ரிட்ஸோ, அதை சரி பண்ணி சீர் பொருந்துங்கள் அப்படிங்கிறார். ஹி ஆல்சோ யூசஸ் இண்டிவிஜுவல் பிலீவர்ஸ் டு எக்யூப்பஸ். தனிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. சர்ச்சில் பார்த்திங்கன்னா சீனியர் இருப்பாங்க, அதை நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நம்முடைய நடைகளை பார்த்து ஆண்டவர் ஒருத்தரை அனுப்புவார். எனக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி செஞ்சிடக்கூடாது, இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியினால் ஏவப்பட்டு சொல்வார்கள். ஃபைனலி ஹி யூசஸ் சஃபரிங் டு பர்ஃபெக்ட் ஹிஸ் சில்ட்ரன். இன்றைக்கி 1ஆம் அதிகாரத்தில் என்ன அதை தான் படித்தோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் முழுவதும் பாருங்கள், அநேக பாடுகள். தப்பி பழுப்ப செத்துருவோம்னு நினச்சிட்டாங்க, ஆனால் அத்தனை பாடுகளின் வழியாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தினார். ஃபைனலி யூசஸ் சஃபரிங் டு பர்ஃபெக்ட் ஹிஸ் சில்ட்ரன். தம்முடைய பிள்ளைகளை சீர் பொருந்தினவர்களாக மறுபடியும் நேர்த்தியானவர்களாக ஆக்குவதற்காக பாடுகளை பயன்படுத்துகிறார். பாடுகள் வரும்போது அந்த பாடுகளிலே நீங்கள் சோர்ந்து போய் வழி விலகி வேறு இடத்துக்கு போயிடாமல் மறுபடியும் ஆண்டவருடைய கரத்தை இறுகி பற்றி கொள்ளும்போது அவர் கூப்பிடுவார், நான் இருக்கேன், பயப்படாத, எங்கே நான் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், கூட லைட்டு சுற்றி வெளிச்சம் இல்லையா, கண்ணு தெரியலையா, அங்கே பேர் பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆறுதலான வார்த்தைகளை கொடுவார். அப்போ நம்ம தைரியமாக போக முடியும். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினார், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் அப்படி உறுதி வரும். இல்லைனா விசுவாசத்திலே நாம் சோர்ந்து போய்விடுவோம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடும். அதான் கடைசி வசனம் போடுது. இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1ஆம் கடைசி வசனத்தில் விசுவாசம், அதில் நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் படிக்க வேண்டிய வசனம் தியான வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். For it is God who works in you both to will and to do of his good pleasure. அவருடைய நல்ல சந்தோஷம் தான், தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய நல்ல சந்தோஷத்திற்கான காரியத்தையும் செய்ய முடியாத தேவனே உங்களுடைய இருதயங்களில் கிரியை செய்கிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை படிக்க வேண்டும், எப்படி ஒரு சிந்தனை நமக்கு எப்படி வருது, தயவுள்ள சித்தத்தின்படி செய்கிறார் அப்படின்னு இருக்கோம். நாம் இன்றைக்கி செய்ய வேண்டியது மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப் பை டர்னிங் Hebrews 13:21 into a personal prayer today. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வழிவிலகி போன காரியங்களெல்லாம் சீர் பொருந்தும் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபமாக ஏறிடுங்கள். into pray along these lines. Lord, make me perfect in every good work to do thy will. Work in me that which is well pleasing in thy sight. Do it through Jesus Christ and may he receive the glory. இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் அதை செய்யுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்காக கெஞ்சுங்கள். ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், அதுக்காக இன்றைக்கி அடி விழாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் எதை செய்ய வேண்டும் விரும்புகிறாரோ அதை செய்வார். அப்போ ஒரு களிமண் நம்ம அதை ஒரு கொய்யவன் நல்ல பாத்திரத்துக்காகவும் வணிகலாம், கேவலமான ஒரு பாத்திரத்தை செய்யலாம். அவருடைய தயவுள்ள சித்தம் என்னதென்று நீங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 2:13 என்ன போட்டிருக்கு? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்ம மனசில் ஒரு விருப்பம் வருகிறது, நாம் ஒரு செய்கைகளை செய்கிறோம். நீங்கள் தேவனை சார்ந்திருந்தீர்கள் என்றால் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அதை செய்வீர்கள். நீங்கள் உலகத்தை சார்ந்திருந்தனா ஏமாற்றம் அடைவீர்கள். இன்றைக்கி நிறைய பேர் ஏமாற்றம் அடைந்து தற்கொலை பண்ணிக்கொள்கிறார், தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். எதுக்கு? யாரெல்லாம் அப்படி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பணத்தின் மீது பெரிய நம்பிக்கை வைத்தவர்கள். இன்றைக்கி ரம்மி விளையாடி நிறைய பேர் செத்து போயிடறான், கந்து வெட்டியில் போய் மாட்டிக்கிட்டு செத்து போயிடறான். அப்புறம் இந்த உலக பிரகாரமாக நடிகைகள் நிறைய பேர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து செத்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க மனசுக்கு இஷ்டமான ஒருத்தர், அவருக்கு எனக்கு வாழ்ந்தால் இவளோட தான் வாழ்வேன்னு தங்களுடைய இஷ்டத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அதில் செத்து போயிடறான். நேற்று திருநெல்வேலியில் ஒருத்தரை கொண்டு விட்டான். ஒரு பிள்ளையை இவன் லவ் பண்ணியிருக்கான், வேறு ஜாதிக்காரனா. உடனே அந்த பிள்ளையோட அண்ணனும் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டும் சேர்ந்து
அந்த ஆளை போட்டு அறுத்து இவங்க 2 ஜெயிலுக்கு போயிட்டாங்க, அவன் பணமாக போயிட்டான். உங்களுடைய சுய விருப்பத்தினாலே நடக்கும்போது என்ன நடக்குது? ஆனால் தேவனுடைய சித்தத்தினால் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனைகள் உண்டு, சாதாரண மனிதர்களுக்கும் சோதனைகள் உண்டு. அவர்கள் கண்ணிகளிலே அகப்பட்டுக் கொள்கிறார்கள். தேவன் உங்களை காப்பாற்றி வழிநடத்தி நான் கூட இருக்கிறேன் என்பதை காட்டுகிறார். அதான் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இன்றைக்கி யாருமே நம்ம சுத்தமான சீர்பொருந்தின வாழ்க்கை வாழலை. நம்ம எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அந்த பாடுகளினூடே அவர் உங்களை நடத்துவார் என்பது தான் இன்றைய தியானம். சரியா?